ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தர்பூசணி பழத்தை வச்சு நம்ம இன்றைக்கி ஐஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 4 பீஸ் அளவு தர்பூசணி எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா 10 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க, ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச விழுதை இப்போ இந்த மாதிரி வடிகட்டியை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க விதைகள், சக்கை எல்லாம் நீக்கிடலாம். நம்ம ஜூஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீக்கிட்டோம்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா சேர்த்திங்கன்னா ஐஸோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும், செம்ம எம்மியாக இருக்கும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 3 கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் முக்கால் கிளாஸ் ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட ஐஸ் மோல்டு இருந்தால் அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போது நான் வீட்டில் வாங்கின பால் கவரை கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி மூட போகிறோம். இதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ரப்பர் பாயிண்டை விட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மூடிக்கிடணும். காற்று எதுவும் போகாமல் நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன கத்தி எடுத்துகிட்டு இது நடுவில் ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த கவரை நல்லா பிடிச்சிட்டு கோடு போடுங்க. இதில் ஐஸ் குச்சிகளை வச்சுக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி ஐஸ் குச்சிகள் இல்லை, அதனால நான் சின்ன சின்ன ஸ்பூனை தான் இதுக்குள்ளே வைக்க போகிறேன். இதை வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். மறுநாள் பார்த்திங்கன்னா இப்போ எடுத்தாச்சு. செட் ஆகிருக்கான்னு பார்க்கலாமா? ஒரு நாள், நான் 1.5 நாள் 2 நாள் கூட விட்டுருங்க, நல்லா செட் ஆயிரும். பாருங்கள், நான் ஒரு நாள் மறுநாள் எடுத்தேன், நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு எடுத்திங்கன்னா ஐஸு சூப்பராக எடுக்கிறதுக்கு வந்துடும். பாருங்கள், செம்ம டேஸ்டியான எம்மியான ஐஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இது மட்டும் செட் ஆகலை, ஏன்னா என் பையன் எடுத்து பார்த்தான், அதனால செட் ஆகலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை, தேங்க்யூ.